ஆபரண தங்கத்தின் விலை மேலும் 1120 ரூபாய் குறைந்தது. ஒரு சவரன் 91,200 ரூபாய்க்கு விற்பனை. வங்கக்கடலில் உருவாகிறது மோந்தா புயல். காற்றழுத்த தாழ்வு பகுதி வரும் 27ஆம் தேதி புயலாக வலுப்பெறும் என கணிப்பு. வரும் 27ஆம் தேதி சென்னைக்கு மிக கனமழைக்கான எச்சரிக்கை. திருவள்ளூர், ராணிப்பேட்டைக்கும் ஆரஞ்ச் எச்சரிக்கை விடுப்பு. தமிழகத்தில் இன்று 6 மாவட்டங்களில் கனமழை பெய்யும். காவிரி படுகை மாவட்டங்களிலும் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. மோந்தா புயலால் சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு பெரிய பாதிப்பு இருக்காது. ஆந்திராவில்தான் புயல் கரையை கடக்கும் என சுயாதீன வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் அறிவிப்பு. வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை பணிகள் தொடர்பாக முதல்வர் மு க ஸ்டாலின் ஆலோசனை. தலைமைச் செயலர் மற்றும் துறை சார்ந்த செயலர்கள் கூட்டத்தில் பங்கேற்பு. சென்னை சீனிவாசபுரம் அடையாறு முகத்துவார பகுதியில் முதல்வர் ஸ்டாலின் ஆய்வு. அகலப்படுத்தும் பணிகளை விரைந்து முடிக்கவும் அதிகாரிகளுக்கு உத்தரவு. சென்னையின் குடிநீர் ஆதாரமான பூண்டி ஏரியிலிருந்து நீர் திறப்பு அதிகரிப்பு. ஏரியிலிருந்து வினாடிக்கு 7,500 கன அடி நீர் திறப்பு. மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்படும் உபரி நீரின் அளவு அதிகரிப்பு. வினாடிக்கு 65,500 கன அடி தண்ணீர் வெளியேற்றம். கனமழை காரணமாக கடலூரில் உள்ள கெடிலம் மற்றும் பரவனாற்றில் வெள்ளப்பெருக்கு. 2 ஆறுகளும் கடலில் கலக்கும் காட்சிகளை பிரத்யேகமாக பதிவு செய்த புதிய தலைமுறை. நிதிஷ்குமாரின் தலைமையில் பீகாரில் என்டிஏ கூட்டணி எதிர்க்கட்சிகளை வீழ்த்தி வரலாறு படைக்கும். சமஸ்திபூரில் நடந்த தேர்தல் பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி பேச்சு. பிரதமர் மோடியே நிதிஷ்குமாரின் 55 ஊழல்களை பட்டியலிட்டுள்ளார். கடந்த காலத்தில் பேசியதை சுட்டிக்காட்டி தேஜஸ்வி யாதவ் விமர்சனம். தமிழகத்தில் சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகள் அடுத்த வாரம் தொடக்கம். அதிமுக முன்னாள் எம்எல்ஏ சத்யநாராயணன் உயர்நீதிமன்றத்தில் தொடுத்த வழக்கில் தேர்தல் ஆணையம் பதில். சென்னையில் தொல்காப்பிய பூங்காவை திறந்து வைத்தார் முதல்வர் மு க ஸ்டாலின். 42 கோடி ரூபாய் மதிப்பில் நடந்த மறுசீரமைப்பு பணிகளுக்கு பிறகு பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறப்பு. உடல்நலக் குறைவால் காலமான இசையமைப்பாளர் சபேஷின் இறுதி ஊர்வலத்தில் திரளானோர் பங்கேற்பு. நடனமாடி இறுதி அஞ்சலி செலுத்திய ஸ்ரீகாந்த் தேவா.
தமிழகத்தில் நடைபெறும் ஜூனியர் உலகக்கோப்பை ஹாக்கியிலிருந்து பாகிஸ்தான் விலகல். இந்தியாவின் ஆபரேஷன் சிந்தூர் பதிலடியை தொடர்ந்து பாகிஸ்தான் அணி முடிவு. பாகிஸ்தானுக்கு செல்லும் ஆற்று நீரை தடுத்து நிறுத்த ஆப்கானிஸ்தான் திட்டம். குனார் நதியில் அணைகள் கட்ட முடிவு. அதிபர் டிரம்பின் வேண்டுகோளை ஏற்று ரஷ்யாவிடம் எண்ணெய் கொள்முதலை இந்தியாவும் சீனாவும் குறைத்துள்ளன. அமெரிக்க வெள்ளை மாளிகை அறிவிப்பு. டெல்லியில் ஓரளவு தணிந்தது காற்று மாசு. புகை மண்டலத்தை கட்டுப்படுத்த மாநில அரசு தீவிரம். மத்திய பிரதேசத்தில் பட்டாசு வெடித்தபோது 300 பேருக்கு கண்ணில் காயம் ஏற்பட்ட விவகாரம். கார்பைட் கன் விற்பனைக்கு தடை விதித்தது மாநில அரசு. இனப்பெருக்க காலத்தை ஒட்டி ஆஸ்திரேலியாவில் இடம்பெயரும் சிவப்பு நண்டுகள். கடற்கரையை ஒட்டிய சாலைகளில் போக்குவரத்திற்கு தடை.